இது மாதிரி நம்ம எல்லாரும் தோப்புக்கு ஒண்ணா வண்டியில போய் ரொம்ப நாள் ஆச்சுல. வழியில முன்னெல்லாம் நம்ம போகும்போது எல்லாம் வாங்கி சாப்பிட்டே போவோம். ஏய் அன்பு, வண்டியை நிறுத்து நிறுத்து. இருங்க, வண்டியை பிரேக் அடிச்சு தானே நிறுத்தணும். அதுக்குள்ளார இவ்வளோ அவசரப்படுறீங்க, கடை ஓடியா போயிடுது. மாங்காவை பார்த்ததும் இன்னும் மேகபாரெலாம் விற்கிறத பார்த்ததும் எனக்கு ரொம்ப ஆசை வந்துச்சு. இந்த பாட்டி முன்னெல்லாம் அந்த சோடாலாம் வச்சிருக்க மாட்டாங்க தானே, ஜூஸ்லாம் வச்சிருக்க மாட்டாங்க தானே. இப்போ பாரு, வெயிலும் அதுவுமா பன்னீர் சோடா ஜூஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. நம்ம ஒரு கட்டு கட்டிட வேண்டியதுதான், எல்லாம் வாங்கிக்கலாம். சரி, வண்டியிலே உட்காந்து பேசிட்டு இருந்தா எப்படி? எல்லாரும் வண்டி விட்டு இறங்குங்க. அன்பு, கடையை பார்த்த சந்தோஷத்துல ஒண்ணுமே புரியல. இதோ உடனே இறங்குறோம் எல்லாரும். நீ போய் வண்டி விட்டுட்டு வந்துரு. சர்வி, எதுக்கு என்ன தள்ளி விட்டுட்டு இறங்குற? இறேன், பொறுமையா இறங்க. எதுக்கு தள்ளி விடுற? ஹனி, நான் இறங்குறேன், அடுத்து நீ இறங்கிடு. எல்லாரும் இறங்கிட்டீங்களா? வெயிட் பண்ணுங்க, நான் போய் வண்டியை விட்டுட்டு வந்துடுறேன். செம்ம வெயில் அடிக்குது, நான் எங்கேயாவது இப்படி ஓரமா போய் விட்டுட்டு வந்துடுறேன். ஹனி, நீ என்ன வாங்குற? பட்டு பட்டுன்னு வாங்கு, நம்ம இன்னும் தோப்புக்கு போகணும்ல. அஃபி, நானு கோலி சோடா வாங்க போறேன். அதுவும் இந்த ப்ளூ கலர் கோலி சோடா வாங்க போறேன். ரொம்ப சூப்பரா இருக்கும் தெரியுமா? ஜில்லுன்னு இருக்கும் இந்த வெயிலுக்கு. பாட்டி பாட்டி, எனக்கு அந்த கோலி சோடா கொடுத்துருங்க பாட்டி. அந்த ப்ளூ கலர் கோலி சோடா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது எவ்வளோ பாட்டி? அதுவா? அது 10 ரூபாய் தான். எடுத்துக்கு கண்ணு. பாட்டி இந்தாங்க பாட்டி, காசு இந்தாங்க, வாங்கிக்கோங்க. இன்னும் யார் என்ன வேணுமோ எடுத்துக்கோங்கப்பா. பசங்களாம் எல்லாம் நல்லா இருக்கும் இந்த வெயிலுக்கு. இதான் மேங்கோ பார் இருக்கு, ஜூஸ் இருக்கு, மாங்காய் இருக்கு, வாழைப்பழம் இருக்கு, இன்னும் சாக்லேட்லாம் வச்சிருக்கிறேன். என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. அஃபி, நானு மேங்கோ பார் வாங்கிக்கிறேன். அஃபி, எனக்கு மேங்கோ பார் ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா கூட வீட்ல செஞ்சு கொடுப்பாங்க. பாட்டி பாட்டி, நாங்க இந்த மேங்கோ பார் எடுத்துக்கிறோம் பாட்டி. 1 ரூபா தானே? எனக்கு தெரியும், எப்பயுமே அது 1 ரூபா தான். அது கொடுங்க பாட்டி. அங்கதான் கண்ணு இருக்குது, எடுத்துக்கோங்க. எத்தனை வேணுமோ எடுத்துக்கோங்க. பாட்டி, நான் 4 எடுத்துக்கிறேன் பாட்டி, எனக்கு போதும். பாட்டி, 4 எடுத்துக்கிட்டேன், இந்தாங்க காசு. ஆஃபின், ஹனி எல்லாரும் வாங்கிட்டாங்க. நம்மகிட்ட தான் வாங்க காசு இல்ல. நம்ம என்ன பண்றது? எனக்கு வேற எச்சி ஊறுது. அந்த ஜூஸை பார்க்க பார்க்க எச்சி ஊறுது. எல்லாரும் வாங்கி சாப்பிட்றாங்க, நமக்கு தான் காசு இல்லாம நம்ம வாங்கல. எப்படியாவது வாங்கி சாப்பிட்றணும். என்ன ஐடியா பண்ணலாம்? ஆனா அந்த ஜூஸ் மேலதான் எனக்கு ரொம்ப கண்ணா இருக்கு. எப்படியாவது வாங்கி ஆகணும். என்ன பண்ணலான்னு புரியலையே. யோசி யோசி. நான் திங்க் பண்ணிட்டேன். எனக்கு மைண்ட் வந்துச்சு. எப்படியாவது ஆட்டையை போட்டுற வேண்டியதான் பண்ணத்தேன். அன்பு, வா கிளம்பலாமா? அம்மா வேற திட்டுவாங்க. இங்கேயே நம்ம லேட் பண்ணிட்டா நம்ம எப்ப தோப்புக்கு போறது? வா, நம்ம சீக்கிரம் கிளம்பலாம். சரி ஆஃபின், கிளம்பிடலாம். வாங்க எல்லாரும் கிளம்பலாம், நான் போய் வண்டி எடுத்துட்டு வந்துடுறேன். அப்பாடா, நினச்சே பார்க்கல. இந்த ட்ரிப்பு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. வழியில் வாங்கி சாப்பிட்டுட்டே போகிறது ரொம்ப ஜாலியாகவும் சூப்பராகவும் இருக்கும். சார்வி, வாங்க வந்து ஏறுங்க. ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? வாங்க, நேரம் ஆகுதுல, போலாம். அஃபி, நாங்க வரல, நீங்க போங்க. நாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு நாங்க நடந்து அப்படியே ஹாயா வந்துடுறோம். நீங்க போயிட்டே இருங்க, நாங்க ஜாலியா ஓடி வந்துருவோம். எனக்கு என்னமோ டவுட்டாவே இருக்கு. அவங்க மொழியே கொஞ்சம் கூட சரியில்லை. என்ன செய்ய போறாங்களோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம கூடயே வந்தாங்க, நம்ம கூட தானே திரும்ப வரணும். ஏன் இந்த மாதிரி பண்றா சாரு? அஃபி, உனக்கு ஞாபகம் இருக்கா? இதுக்கு முன்னாடி ஒரு கடையில 10 ரூபாய் எடுத்துக்கிட்டு அவ மாட்டிக்கிட்டா. அது மாதிரி ஏதாவது செஞ்சிருவாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி, நம்ம கிளம்புவோம். அம்மா வேற திட்டுவாங்க. நம்ம போயிட்டு வர வேற நேரம் ஆயிடும். என்ன செய்ய போறாங்களோ தெரியலையே. அந்த கடவுள் தான் காப்பாத்தணும். அந்த பாட்டி வேற பாவம். என்ன வெயில் அடிக்குது. மரத்தடியில் தான் உட்காந்துருக்குறோம். அப்படி இருந்து வெயில் தாங்கலையே. கொஞ்சம் போய் அப்படி நவுந்து தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் பெறாக்கா இருந்துட்டு வருவோம். யாராவது வந்தாங்கன்னா கடைக்கு, அதுக்கப்புறம் வந்துக்கலாம். இந்த பிள்ளைங்க இங்கேயே நிற்கிது.
கிளம்பாம இங்கேயே நிக்குதுங்களே. பாரு, இதுதான் நல்ல சான்ஸ். இந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணோம்னா நம்ம ஜூஸும் வாங்க முடியாது, மேங்கோ பாரும் வாங்க முடியாது. நம்ம போய் கல்லாப்பேட்டையில கை வச்சிட வேண்டியதுதான். சார்வி, நீ சொல்றது சரிதான். இதுதான் நமக்கு நல்ல சான்ஸ். அந்த பாட்டி வரத்துக்குள்ளார போய் பணத்தை எடுத்துக்க வேண்டியதுதான். திரும்ப அந்த பாட்டி வந்த உடனே அந்த கடையிலே போய் நம்ம கொடுத்து நமக்கு வேணுங்கிறத வாங்கிக்கலாம். அப்பாடா, எப்படியோ 50 ரூபா எடுத்துட்டு வந்தாச்சு. அந்த பாட்டியும் நல்ல வேலை பார்க்கல, எப்படியோ எடுத்துட்டு வந்துட்டோம். அந்த பாட்டி வந்த உடனே போய் நமக்கு வேணுங்கிறத வாங்கிக்க வேண்டியதுதான். அப்பாடா, என்ன வெயில் கொளுத்துது. இந்த பிள்ளைங்க நம்ம போகும்போது நின்ன பிள்ளைங்க இன்னும் இங்கே நின்றுட்டு இருக்குது. பாவம் இந்த பிள்ளைங்க காசு இல்லாம தான் நின்றுட்டு இருக்குதுன்னு முன்னே பேசிக்கிச்சுங்க. நாமளாவது இந்த மாங்காவை சாப்பிட கொடுப்போம். அந்த பிள்ளைங்களை பார்த்தா பாவமா இருக்குது. நம்ம பேத்தியா இருந்தா கொடுப்போம்ல. பாட்டி பாட்டி, இந்தாங்க பாட்டி காசு. எனக்கு இந்த 2 ஜூஸுமே வேணும். எங்க அக்காவுக்கு ஒண்ணு, எனக்கு ஒண்ணு. இவ்வளோ நேரம் இந்த பிள்ளைங்க கையில காசு இல்லாம தானே இருந்துச்சு. இப்போ எப்படி கையில காசு வந்திருக்கும்? சரி, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கொடுத்துட்டு போயிருப்பாங்க. நாம ஏன் தப்பா நினைப்போன்னு. பிள்ளைங்களா, இந்தாங்க ஜூஸ், 2 ஜூஸ் எடுத்துக்கோங்க. இந்தாங்க பாட்டி காசு. வா, நம்ம சீக்கிரமா கிளம்பிடலாம். அந்த பாட்டிக்கு சந்தேகம் வரத்துக்குள்ளார. இன்னைக்கு எவ்வளோ வசூலாச்சுன்னே தெரியல. ஓரளவு எல்லாமே வித்துடுச்சு. எவ்வளோ கணக்காயிருக்குன்னு கூட்டி கணக்கு பார்த்துக்கலாம். ஒரு 50 இருக்கு. 2 50க்கு எனக்கு வியாபாரம் பண்ணமே. ஒரே 50 தானே இருக்கு. ஒருவேளை இந்த பிள்ளைங்க எடுத்துக்கிச்சானு தெரியல. அந்த 50 எடுத்துக்கிட்டு அந்த 50 திரும்ப நமக்கே கொடுத்துருச்சிங்களா? அப்படிதான் நாட்டுக்குது. 50 ரூபா தானே இருக்குது. 2 50 ரூபாய்க்கு நான் வியாபாரம் பண்ணியிருந்தேனே. இந்த பிள்ளைங்க இந்த மாதிரி பண்ணணும்னு யாருக்கு தெரியும்? கொஞ்சம் ரொம்ப வெயிலாக இருக்குது, கொஞ்சம் அந்த பக்கம் போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா இந்த பிள்ளைங்க இந்த மாதிரி வேலையை பண்ணி வச்சிருக்கேன்.